தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 தேர்தல் யார் வியூகம் வெல்லும் என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கோம். ஏனென்றால் 2 மாநாடுகள் 2 தினங்களாக நடந்திருக்கு. தற்போது நெல்லையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டம், மண்டல அளவிலான பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் ஆகிய நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதி வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பொறுப்பாளர்களுக்கான கூட்டம். அதிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி பங்கேற்று என்ன வியூகம், எப்படி களப்பணியாற்ற வேண்டும், வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். தமிழ்நாடு அரசை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஊழல் செய்த ஒரு அரசாக இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் சிக்கியிருப்பவர்கள் அரசை ஆளலாமா, ஆட்சியில் இருக்கலாமா? அதற்குத்தான் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். அதற்கு எதிர்க்கட்சிகள் இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது சரியா என்றெல்லாம் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நேற்றைய தினம் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதில் நிறைய விஷயங்களை விஜய் பேசியிருக்கிறார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளை நேரடியாக விமர்சனம் செய்திருக்கிறார். நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளை மறைமுகமாக விமர்சனம் செய்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் 2026 தமிழக வெற்றி கழகம், திமுக 2 கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். இங்கே தான் பல கேள்விகளை அது எழுப்பி இருக்கிறது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 2 மாநாடுகள், நேற்றைய நடந்த விஜய் மாநாட்டில் அவர் பேசியதும் அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் 2026 இந்த 2 கட்சிக்கு இடையில தான், திமுக தாவேக இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை, பாஜக அதிமுக கூட்டணியை அவர் கணக்கில் கொள்ளலையா, இல்லை திட்டமிட்டு தவிர்த்துட்டு ஒரு இருமுனை தான் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக அவர் பேசியிருக்கார்? முதல்ல விஜய் பேசியிருக்கிறார் என்ற வார்த்தையை நான் கண்டிக்கிறேன். விஜய் காட்டு கூப்பாடு போட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களே அப்படின்னு அவர் பேசுகிறார். மோடி பேரை முழுசாக அவருக்கு பேச தெரியுது. தன்னுடைய பெயரை முழுசாக சொல்ல தெரியுமா? நான் ஜோசப் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு முதல்ல அவர் சொல்லட்டும். அப்புறம் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களேன்னு கேட்கட்டும். தமிழகம் எங்கும் நான் ஜோசப் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு போஸ்டர் அடிக்கட்டும். இது முதல்ல. 2வது, ஸ்டாலின் அதே மாதிரி பேசுறதுக்கு அவருக்கு தைரியம் வர மாட்டேங்குது. அங்கிள் 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 அப்படின்னு பேசுகிறார். ஆகையினால அவர் தைரியம் இல்லாதவர் என்பதை நிரூபித்திருக்கிறார். எனக்கு பேச தெரியாது, காட்டுக்கூப்பாடு தான் போட தெரியும் என்பதை நிரூபித்திருக்கிறார். தனக்கு அரசியல் அறிவு இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறார். ஆனால் நான் ஆட்சியை கைப்பற்றுவேன்னு அவர் சொல்லவே இல்லை. அப்போ யார்? இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, அதிமுக கூட்டணி 2 பேரும், நயினாரும் அதைத்தான் சொல்லுகிறார், எடப்பாடியும் அதைத்தான் சொல்கிறார், நாங்கள் தான் ஆட்சியில் உட்கார போகிறோன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை விஜய் சொல்லவே மாட்டேங்கிறாரு. இது 2வது. 3வது, விஜய் கூட யார் இருக்கா? அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி இருக்கிறது, திமுகவுக்கு ஒரு கூட்டணி இருக்கிறது. இந்த கூட்டணியை தாண்டி விஜயை நம்பி யார் போவா? விஜய் பகல் கனவு காணுகிறார். யாரோ எழுதி கொடுக்குறாங்க. கோடிக்கணக்கில் வாங்கி நடிச்சிருக்கிறாரு. கோடிக்கணக்கில் வாங்கி நடிக்கும்போது 5 நிமிஷம் டைலாக் 10 நிமிஷம் டைலாக் பதிலாக 50 நிமிஷம் டைலாக்கை மனப்பாடம் பண்ணியிருக்கார். அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை, அந்த பேச்சில் அவர் கட்சியை தொடங்குவாரான்னு சொன்னாங்க, தொடங்கிட்டேன். சில பேர் மாதிரி நான் தொடங்குவாரா மாட்டாரான்னா இல்லை, நான் பாட்டுக்கு துணிந்து களம் இறங்கிட்டேன். கட்சி ஆரம்பிப்பாரான்னாங்க, ஆரம்பிச்சிட்டேன். மாநாடு நடத்தி காட்டுவாரான்னு சொன்னாங்க, நடத்தி காட்டேன். அதுபோல் தேர்தலையும் நான் வென்று காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல பனையூர்லேருந்து வெளியில் வாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் 2 மாநாட்டுக்கு தானே வந்தீங்க. விமான நிலையத்துக்கு பரந்தூருக்கு போனீங்க. வேறு எங்கேயாவது வந்தீங்களா? நான் கட்சியை ஆரம்பிச்சிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். இன்றைக்கி இன்னொரு வீடியோ பார்த்தேன், நான் அவர் பேரை சொல்ல விரும்பலை. 6:30க்கு மேலே விஜய் பேச சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். 6:30 மணிக்கு மேலே இதே மாதிரி பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி என்ன சார், வெயிலில் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து என்னங்க நடக்குதுங்க?
அவன் சுருண்டு உளறான், குழந்தைகளை கூப்பிட்டு வராங்க, எந்த ஏற்பாடும் இல்லை. நீங்கள் எப்படி 2 மாநாடுன்னு சொன்னீங்க, நான் 3வது ஒரு மாநாட்டை சொல்கிறேன். இதே மதுரையில் ஹிந்து முன்னணியுடைய முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. 2க்கு என்ன வித்தியாசம்? முருக பக்தர்கள் மாநாடில் 5000 தொண்டர்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தாங்க. இங்கே ஒரு தொண்டர் அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கல, எல்லாம் பவுன்சர். அப்படி கட்டி 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 அவருடைய சொந்த கட்சிக்காரர்களே அப்படி குண்டுக்கட்டாக தூக்கி வீசி கொண்டு இருக்கிறார்கள். சரி, அவர் நடக்கிற இடத்துல உலகத்திலேயே அவருடைய ரேம்புக்கு சைடில் கிரீஸு போட்டது இவர் தாங்க. அப்போ அந்த ரசிகர்களை எங்கே மதிக்கிறாரு? ரசிகர்களை மதிக்க தெரியல. ரசிகர்களும் மதிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களா? இல்லை. அங்கே இவருக்கு யாரும் சேர் கூட மதுரையில் கொடுக்கல வாடகைக்கு. கேரளாலேருந்து 1.5 லட்சம் சேர் வாடகைக்கு எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஏன் மதுரையில் கொடுக்கல? ஏன் இந்து முன்னணிக்கு கொடுத்தாங்க, ஏன் விஜய்க்கு கொடுக்கல? ஏனென்றால் இந்து முன்னணி கொடுத்தால் அப்படி சேதமில்லாமல் அந்த வாடகை கொடுத்த சேர் வரும் என்று தெரியும். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலாம், எப்படி இந்து முன்னணிக்காரர்கள் அடுக்கி வைத்தார்கள். இங்கே அவ்வளவு சேரும் அடித்து உதச்சி டாஸ்மாக் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலை. இந்து முன்னணி மாநாட்டில் மொத்தம் 10-15 போலீஸ் கூட உள்ளே இல்லை. எத்தனை பேர்? 5 லட்சம் பேர். இங்கே 2 லட்சம் பேர். ஆனால் ஆயிரக்கணக்கான போலீஸ் யார் அடிக்கிறாங்க? இவர் தொண்டரை தான் அடிக்கிறாங்க. இவரால் காப்பாற்ற முடியலை. என்னங்க, தொண்டர்களையே காப்பாற்ற முடியலை, தொண்டர்களையே கட்டுப்படுத்த முடியலை, தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்க முடியலை, தொண்டர்களுக்கு கழிப்பறை வசதி செய்து கொடுக்க முடியல. இவர் எங்க ஆட்சி பண்ண போறாரு? ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாலே அலங்கோலமா இருக்கு. தொண்டர்கள் ஆர்வம் மிகுதியில் உற்சாகம் மிகுதியில் தலைவரை பார்க்க வருவாங்கல்ல, அப்படிதானே வந்திருக்கணும். தொண்டர்களுக்கு டிசிப்ளின் கிடையாதானே கேட்குறேன். பார்க்க வர்றது எங்கேயோ இருக்கிற விஜய இங்கே சேரை உடைச்சா பார்க்க முடியுமா? எனக்கு புரியவே இல்லை. எங்கேயோ இருக்கிற விஜய் குழந்தைய தூக்கி போட்டால் பார்க்க முடியுமா? புரியல. அங்கே ஃபுட் கவுண்டர் எப்படி இருந்தது இந்து முன்னணி மாநாட்டில் நான் சொல்லுவேன். இங்கே அவன் கத்துறான், என்னோ வரைக்கும் கொள்ளையடிக்கிறான். இப்போதே கொள்ளையடிக்கிறாங்க உணவில். இவங்க வந்தால் என்ன அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த மாநாட்டு மூலமாக. ஆமாம், மாநாட்டில் விற்கப்பட்ட உணவுப் பொருட்களுடைய விலை அதிகமாக இருக்குன்னு எல்லாரும் யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் என்ன, அங்கே உணவுப் பொருட்கள் விற்கப்படவே இல்லை, எல்லாருக்கும் இலவசமாகத்தானே கொடுக்கப்பட்டது. என்ன வித்தியாசம் இருக்குது? அதனால் விஜய் மாநாடு நடத்தலைங்க, ஏதோ ஒரு ஷோ என்னால் இப்படி பண்ண முடியும் காமிச்சிருக்கிறார். நீங்கள் இந்த மாநாடு ஒரு அலங்கோலமாக இருந்ததுன்னு சொல்ல வர்றீங்க. அலங்கோலமாக மட்டுமில்லை, விஜய் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அவர் அங்கே அந்த இடத்துல இருந்துட்டு எம்ஜிஆருடைய கட்சியை பற்றி பேசுகிறார், அதிமுகவை பற்றி பேசுகிறார். நீங்கள்லாம் இனிமேல் அந்த கட்சி எப்படி இருக்குது ஏன்ட்ட வாங்கன்னு சொல்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம்? அவர்கிட்ட தொண்டர்கள் இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறாரா? எனக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கு தொண்டர் கூட இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரா? இல்லை என்றால் அதிமுக ஏன் பக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் திமுக ஏஜெண்டாக இருக்கிறாரா? அதானே திமுகவினுடைய ஏஜெண்ட், அதாவது பி டீம் விஜய் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் திமுகவினுடைய பி டீம் அப்படின்னு விஜயை சொல்கிறீங்க 100%. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாஜகவும் திமுகவும் தான் ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறார். நேற்று பேசியிருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு ஒருத்தர் பைத்தியக்காரத்தனமாக பேச முடியுங்கிறத நம்ம இங்கே தான் பார்க்க முடியும். அதுபடி பாஜகவும் திமுகவும் மறைமுகமாக கூட்டணியாக இருக்க முடியும். அதாவது விஜயே சொல்கிறாரு, கொள்கை அதிகளே நான் பாஜகவை எதிர்க்கிறேன், அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கிறேன். அப்படின்னா இவருடைய கொள்கை கூட்டணி யார்? இவர் யாரை கூட்டணியாக வச்சுருக்காரு? இவரை வச்சுருக்காரு, அண்ணா வச்சுருக்காரு, எம்ஜிஆரை வச்சுருக்காரு. அடுத்த மாநாட்டில் விஜய்க்கு தைரியம் இருந்தால் கருணாநிதியை வைக்கட்டுங்கிறேன் நான். ஏங்க இல்லை, எம்ஜிஆரும் அண்ணாவும் ஈவேராவும் இவங்க சொன்னதானே கருணாநிதி சொன்னார், மாறி சொன்னாரா? அப்போ அரசியல் கூட்டணியில் எடப்பாடி கட்சி நடத்தி கொண்டிருக்கும் போது உங்களை எம்ஜிஆரை வைக்கிறதுக்கு தைரியம் இருந்தால் கருணாநிதியை வைக்கிற தைரியமே இல்லை. வச்சா அந்த இடத்துல விஜய் இருக்க முடியாதுங்க. ஆகையினால விஜய்க்கு தைரியமாக இருக்குமானால் அடுத்த மாநாட்டில் நான் என்னுடைய கொள்கை என்பது ஈவேரா கொள்கை என்றால் ஈவேரா, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அப்படி வைக்கட்டுமே? முடியாதுங்க. இந்த இடத்துல நான் சவால் விடுகிறேன். இல்லை, வாய்ப்பு இருக்குது. என்ன, முதல் மாநாட்டில் அண்ணா பெரியாருடைய படங்கள் இல்லை,
2வது மாநாட்டில் இருந்திருக்கு. ஒருவேளை 3வது மாநாட்டில் நீங்க சொல்றது போல முன்னாள் சார் நான் இதை முதலமைச்சர் சவாலாக கருணாநிதி வச்சுக்கிறேன் சார். அவர் கருணாநிதி படத்தை வைக்கட்டுங்கிற சவாலாக வைக்கிறேங்கிறேன். நான் சவாலாக வைக்கிறேன். கருணாநிதி படத்தை வைக்கட்டும் என்பதை ஜனம் டிவி மூலமாக விஜய்க்கு நான் ஒரு பத்திரிகையாளர் சவாலாக வைக்கிறேன். வைக்க முடியாது, அதுக்கான தைரியம் கிடையாது. சிங்கம் வாழை சுருட்டிட்டு காணாமல் போயிடும். சிங்கம் வேட்டையாட புறப்பட்டுடுச்சு, அது பலமான, தன்னை விட பலமான ஒன்றைத்தான் வேட்டையாடும் அப்படிலாம் சொல்றாரு. 2026 அசிங்கமாக இருக்கு. 2026 நாங்கள் தனிச்சு போட்டி விடுவோம், இல்லை எங்கள் கூட்டணியில் வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கெல்லாம் கொடுப்போங்கிறாரு. அதுதாங்க எனக்கு புரியலை. இது ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு கொடுப்போன்னு சொல்லிட்டார். யார் போயிருக்கா அவர்கிட்ட? கம்யூனிஸ்ட் போனாங்களா? முஸ்லீம் லீக் போனாங்களா? இல்லை வேறு யாராவது விசிகே போயிடுதா? இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி ஏதாவது போயிடுதா? ஒருத்தர் கூட போகலை. அவர் கூவி கூப்பிடுறாரு. இவரை நம்பி யாரும் போக மாட்டாங்க. இவருக்கு என்ன எதிர்காலம் இருக்குது? இவருக்கு அரசியல் தெரியவில்லை என்பது இவர் டயலாக் படும்போதே தெரிஞ்சிருக்க. அப்புறம் என்ன இருக்குது? அதனால் யாரும் போக மாட்டாங்க. விஜயால் ஒத்தரை கூட இழுக்க முடியாது. விஜய் டிஎம்கேனுடைய பி டீம். ஆகையினால் டிஎம்கேல இருக்கிற யாரும் எல்லா டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே விஜய் பி டீம்னு தெரிஞ்சதுனால தான் போகலைங்கிறேன் நான். ஆனால் அவர் நீங்கள் இப்படியெல்லாம் அந்த அணி சார்ந்தவரா இவரை சார்ந்தவரெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் இப்படி யூகிச்சிட்டு பேசிட்டு விவாதிச்சுட்டுலாம் இருக்கீங்க. அப்படி இல்லை, நான் யாருக்கு ஆதரவாகவும் உள்ள திமுகவும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. என்ன விமர்சிச்சிருக்காரு? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லாத்தையும் கதை விடுறீங்க. என்ன விமர்சிச்சிருக்காரு? கச்சத்தீவு போய் இப்போ கேட்டுட்டு இருக்காரு. கொடுத்தது யாரு? திரு நம்பி நாராயணன். நீங்கள் சொன்னீங்க அப்படி ஒன்றும் கூட்டணி இல்லை, விஜய் சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை அவர் விமர்சிப்பது போல விமர்சித்து விட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதிமுக பாஜகவுக்கு செல்லாமல் தடுக்கிறதுக்காக தான் கிளம்புறங்கிறாரா? ஆமாம் சார். கமலஹாசன் என்ன பண்ணார்? திமுக எதிர்த்து தான் கம்பு சுத்த ஆரம்பித்தார். இப்போ எங்கே போய் நிற்கிறாரு? அங்கே போய் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு போய் நிற்கிறார். இப்போ 29 விஜய் அது போல் அங்கே போயிடுவாருங்கிறீங்களா? போகலாம், வாய்ப்பு இருக்கிறது. விஜய் பின்னால் யார் சார் இருக்கா? விஜய் பின்னால் அதே திமுகவுக்கு இருக்க ஓட்டு தான் இருக்கிறது. அதே மைனாரிட்டிகள் தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மைனாரிட்டி இருப்பார்கள். அவங்க திமுக ஓட்டு எப்படி போவாங்க? அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாங்க. முஸ்லீம் மைனாரிட்டி இருப்பாங்க, போக மாட்டாங்க. மற்றபடி விஜய்க்கு என்று விவரம் தெரியாத சில பாமரர்கள் இருப்பாங்க. நீங்கள் ஒன்று பாருங்கள், விஜயகாந்தால் 10-11% மேலே ஓட்டு வாங்க முடியலை. விஜயகாந்த் அவ்வளவு நற்பணிகள் செய்தவர். இன்றைக்கும் கூட தினசரி அங்கே போனால் சாப்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளவு பண்ண விஜயகாந்தாலேயே 11%க்கு மேலே வாங்க முடியலையே. விஜய் தனியாக இருந்து என்னதை பண்ணிடுவார்? இந்த கல்வி உதவித்தொகைலாம் கொடுத்துட்ருக்காரு 2-3 வருஷமா. அது இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது ஒன்றும் எஃபெக்டே இல்லை இன்னும். அதாவது விஜயகாந்தியையும் கம்பேர் பண்ணால் வரவே வராது பக்கத்தில். அவர் அரசியல் நோக்கத்தோடு பண்ணவே ஆரம்பிக்கல. இயல்பாக பண்ணினார், அரசியலுக்கு வந்தார். இவர் அரசியலுக்காக பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் தெரியுமே. அதில் கூட பாருங்கள், ஒரு பொண்ணு அப்படியே கையை போடுறா, அந்த பொண்ணை தட்டி விடுது, என் மேலே கையை வைக்காதீங்கன்னு சொல்லுது. அந்த அளவுக்கு தான் விஜயனுடைய யோக்கியதை இருக்குது. இதே போன்ற ஒரு இந்த வார்த்தைகளை தான் வேறு விதமாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய் திமுக கொடுத்த விமர்சனம் கொடுத்து கேட்குறப்ப விஜயோடைய தராதரம் அவ்வளவுதான், அவருக்கான பேச்சுக்கான பதிலை நாங்கள் தேர்தலில் மக்களும் கொடுப்பாங்க, நாங்களும் நல்ல பதிலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க, திமுகவினுடைய பி டீமினுடைய தராதரமே உங்களுக்கு தெரியாதா? அதை பேசத்தான் செய்வார். என்கிட்ட காசு வாங்கினால தானே அப்படிங்கிறதுனால அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது, பேசுகிறார். நாம் ரசிக்கலாம். இப்போ அந்த அளவில் தான் ஒரு கட்சி அரசியல் ரீதியான எதிர்ப்பு இல்லைங்கிறீங்களா? அது சார் விஜய்க்கும் சரி, விஜய் கூட இருக்கிற அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும் தெரியும், அவருக்கு அரசியல் அட்வைசர்னு இருக்கிற மற்றவர்களுக்கும் தெரியும். யாருக்குமே அரசியல் தெரியவில்லை, ஹோம்ஒர்க்கே பண்ணலைன்னு நான் சொல்கிறேன். அரசியல் அவங்க விளையாட்டா இவங்க காசு கொடுத்துருக்காங்க, கட்சி நடத்துன்னு சொல்கிறாங்க, கட்சி நடத்துகிறாங்க. ஆகையினால சீரியஸாக அவங்க எங்கே என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க கேட்குறேன். ஒன்றுமே சொல்லலையேங்கிற. அரசியல் தெரியலை, அரசியல் பேச தெரியலைன்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் இன்றைக்கு 3 மிக முக்கிய கட்சிகளுமே, திமுக, அதிமுக, பாஜகனுடைய தலைவர்களுமே மிக கடுமையாக விஜயை எதிர்க்கிறாங்க. 1. 2வது, அரசியலே அவர் பேச தெரியலை, அரசியல் தெரியலைன்னா இவ்வளோ பேர் கூடியிருப்பாங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி 2 லட்சம். அது தமிழ்நாட்டில்
சினிமா நடிகருக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குங்க. இப்போ நான் ஓப்பனாக சொல்லுகிறேன், உதயநிதி கூட சினிமாவுக்கு போகாமல் அரசியலுக்கு வந்திருந்தால் அவர் கதை அம்பேல் தான். ஆகையினால ட்ரெயின் பண்ணி சினிமா மூலமாக ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் தான் உதயநிதியை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் நான் நம்புகிறேன். ஸ்டாலின் கூட நேரடியாக சினிமாவுக்கு வரலையே தவிர சின்னத்திரை வழியாக தான் வந்தார். நேரடியாக சினிமாவுக்கு வரல, சின்னத்திரையில் ஸ்டாலின் வந்தார். குறிஞ்சி மலர் சீரியல். அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, முதல்ல அந்த ஷோ இல்லாமல் தமிழ்நாட்டில் யாருமே வர முடியாது. ரெண்டாவது, விஜய்க்கு இன்னைக்கு கூடின கூட்டம் என்பது விஜயை பார்க்கணும், ஒரு சினிமா நடிகரை பார்க்கணுங்கிற தமிழகத்தினுடைய விஷயமே தவிர, இதே கூட்டம் நாளைக்கு எலெக்ஷனுக்கு காசு கொடுத்தால் மாறி போகிற கூட்டம் தான் விஜய்க்கு வந்துருக்கு. அதுதான் என்னுடைய பார்வை. இவர்கள் மாறாதவர்கள் இல்லை, ஓட்டுக்கு மாறக்கூடியவர்கள், நோட்டுக்கு மாறக்கூடியவர்கள் இல்லை. எல்லா வாக்காளர்களையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடுறீங்களா? விஜய்க்கு இன்னைக்கு வந்த வாக்காளர்களை நான் சொல்லுகிறேன். இந்த வந்த 2 லட்சம் பேர் சொல்கிறீங்களா? வந்தவர்கள் வேற என்ன காரணத்துக்காக வந்திருக்க முடியும்? இல்லை, பிற கட்சிகளும் மாணவர்கள் கூட்டம்லாம் நடத்துகிறாங்க. அப்புறம் அங்கே வர்ற கூட்டம் மட்டும் ஓட்டா மாறிடுமா, இவருக்கு வர்ற கூட்டம் மட்டும் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறது எப்படி சரி? அதே தான் சொல்கிறேன். எந்த கட்சிக்கு எந்த கூட்டம் வந்தாலும் அது ஓட்டாக மாறுமா என்பது என்றைக்குமே சேலஞ்ச் தான். அது எல்லா கட்சிக்கும் பொறுத்துக்கிறீங்க? எல்லா கட்சிக்கும் பொறுத்து. இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுற பலரும் விஜய் ஒரு பகல் கனவு காண்றார் அப்படின்னு அதிமுகலேருந்து சொல்கிறாங்க. அவர் பேசுகிறப்ப எம்ஜிஆரை குறிப்பிட்டு பேசுகிறார். திரைத்துறையிலேருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாலும் கூட எம்ஜிஆரை போல் ஒரு பெருவெற்றியை யாரும் பெறலை. அது போன்ற வெற்றி கிட்ட நெருங்கி போனார் விஜயகாந்த். எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அடுத்து ஆளுங்கட்சி தான் என்கிற ஒரு நிலையில் அவர் உடல்நலக் குறைவு, அடுத்தடுத்து ஒரு பெரும் பின்னடைவு. அதற்கு பிறகு இந்த 2 பேரை தவிர சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், டி ராஜேந்தர், பாக்கியராஜ், கார்த்திக், சரத்குமார்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அவெல்லாம் யாருமே சோபிக்கவே இல்லை. விஜயகாந்தும் எம்ஜிஆரை நெருங்கினார் என்பதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை. விஜயகாந்த் தனியாக போட்டி போட்ட போது அவர் மட்டும்தான் ஜெயிச்சார். கூட்டணி வந்த பிறகு அதிமுக கூட்டணி இருந்தபோது டிஎம்கே டெசிமேட்டட், விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். ஆனால் அதிமுக கூட்டணியில் ஜெயித்து விட்டு எதிர்க்கட்சியாக வந்தார். கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு எதிர்க்கட்சியாக வந்தார். அவ்வளோதானே தவிர விஜயகாந்த் தனியாக நின்று அவர் எம்ஜிஆர் மாதிரி வந்துட்டார்னு சொல்லுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வாய்ப்பே கிடையாது. இது தவறான அரசியல். இல்லை, எதிர்க்கட்சிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். ஒரு கட்சி திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு எதிர்க்கட்சிங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு 10 அடி தூரம் தான் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த தூரத்துக்கு வரைக்கும் வந்துட்டாரு. வந்துக்கிறேன். கூட்டணி வந்தால் வரலாம். விஜய் கூட யார் கூட்டணி போவார்கள் என்பது தான் என்னுடைய கேள்வி. விஜயால் எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும், அவர் சிங்கம் சிங்கம் என்று சொன்னாலும் குரங்கு மாதிரி குட்டிக்கரணம் அடிக்கிறார், யாரும் வரமாட்டார். என்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் மீண்டும் அவர் சொல்கிறார். பாஜக மீது பிரதமர் மீதும் விமர்சனங்களை முன் வச்சிருக்கார். ஆனால் விமர்சனங்கிறது பாஜகவுடைய விமர்சனத்தை விட தமிழ்நாடு அரசு மீதான விமர்சனம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு மேலாம் பெரிய விமர்சனம் வைக்கலைங்க. எப்போ அவர் அங்கிள்னு சொல்லிட்டாரோ அந்த விமர்சனம் எல்லாம் அதெல்லாம் நான் அப்படித்தான் சொல்லுவேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் தான் அங்கிள்னு சொல்கிறதா அர்த்தம். இது ஒன்று. ரெண்டாவது, பாஜக தான் கொள்கை எதிரி என்று சொன்னால் அவருடைய கொள்கை என்ன? முதல்ல அதை அவர் இது கொடுக்கட்டும். அதை ஒரு பேப்பராக. இப்போது எம்ஜிஆர் கூட உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ அண்ணாயிசம்னு ஒன்று கொடுத்தார். இல்லை, நீங்கள் மறுக்கவே முடியாது. அது யாருக்கு புரிஞ்சது புரியலை அதுக்கெல்லாம் வரல. ஆனால் எம்ஜிஆர் சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்தது. ரெண்டாவது, எம்ஜிஆரும் தன்னை ஏழை பங்காளனாகத்தான் நடத்தி காட்டினார். அதுலேயும் ஆகையினால தான் எம்ஜிஆர் இருந்த 13 வருஷத்தில் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நாம் பார்த்துருக்குறோம். அதாவது அவர் கொள்கைக்காக, நீங்கள்லாம் கொள்கைன்னு ஒன்று கேட்டீங்க, கொள்கைன்னு ஒன்று கொடுத்தாரு, ஆனால் அவர் நடத்தி காமிச்சார். விஜய்கிட்ட நான் என்ன கேட்குறேன், கொள்கை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா, அப்படியானால் பாஜக உங்களுடைய கொள்கை எதிரி என்றால் உங்கள் கொள்கை என்ன? அவ்வளோதான் நான் கேட்குறேன். அதை அவர் சொல்லட்டும். என்னுடைய கொள்கை என்பது இப்படி எல்லா இடத்துலையும் மதமாற்றம் செய்வதை ஆதரிக்கிறது, என்னுடைய கொள்கை என்பது சர்ச்சு சொல்லுவதை கேட்பது, என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லட்டுமே. அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன்.
கொள்கை தலைவர்னு 5 பேர் அறிவிச்சிருக்கார். அவர்கள் சொன்ன கொள்கைக்கு தானே அதுதான வழிமுறை, அவர்களை பின்பற்றுங்கிறது தானே எளிதான புரிஞ்சுக்கலாமே சார். சார் இங்கே தான் சார் பர்சனாலிட்டி, அதாவது இங்கே தான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறேன். அவர் கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய 2 ஒருத்தர் சண்டை எதிர்த்துட்டு இருந்தவங்க தானேங்கிறேன் நான். எங்கே இருக்குது அதுக்குள்ளே? அதனால் அவர் அதைத்தான் சொல்கிறேன். அந்த கொள்கையை நீங்கள் எடுத்த அப்ஸ்ட்ராக்டை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். நீங்கள் ஈவேரால உங்களுக்கு பிடிச்சது எது? அண்ணாதுரைன்னு அண்ணாதுரைக்கு பிடிச்சது எது? எம்ஜிஆர்னா எம்ஜிஆருக்கு பிடிச்சது எது? எனக்கு சொல்லுங்கள். இந்த இருவரையும் இந்த மாநாட்டு முகப்பில் பயன்படுத்தியிருக்காங்க. கொள்கை தலைவர்னு 5 பேர் அறிவித்தது அம்பேத்கர், பெரியார், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், இவங்கள தான் சொல்லியிருக்காரு. எனக்கு அதுதாங்க ஜோக்காக இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு உண்மையிலேயே ஜோக்காக இருக்குது. வேலு நாச்சியாருக்கும் இன்றைக்கி இருக்கிற பெரியாருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்த பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? எனக்கு புரியலையே. அஞ்சலி அம்மாவை பற்றி பேசுகிறீங்க, ரைட்டு, எனக்கு புரியுது. அப்போ விடுதலை போராட்டத்தை பற்றி உங்களுடைய கொள்கை என்ன? எனக்கு புரியலையே. விடுதலைக்கு போராடின அஞ்சலி அம்மாவை நீங்கள் சொல்லுவீர்கள், விடுதலையே வேண்டாம் என்று சொன்ன ஈவேராவை எப்படி ஏற்றுப்பீங்க? எனக்கு அந்த கொள்கை தலைவர்னு சொன்னதிலே பெரும் முரண் இருக்குது அப்படிங்கிறீங்க சார். ஒன்றுமே இல்லை சார். 4 பேர் 10 படத்தை வைங்கன்னு இருக்காரு, வச்சிருக்காரு. நீங்கள் தனியாக ஒரு இன்டர்வியூ பண்ணி அஞ்சலி அம்மாவை பற்றி ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட கேளுங்களேன், ஏதாவது சொல்கிறாரா பாப்பா? எனக்கு புரியல சார். மீண்டும் சொல்லுகிறேன், படிக்காமலே எந்தவித புரிதலும் இல்லாமல் அதாவது அரசியலுக்கு வரத்துக்கு முன்னால் நீங்கள் ஒன்றே பார்த்துங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுவேன். ஏனென்றால் அவ்வளோ பேரும் படித்தார்கள். அவங்களுக்கு தேவையோ இல்லையோ படிப்பார்கள். ஒரு கருணாநிதியாக இருக்கட்டும், ஒரு வைகோவாக இருக்கட்டும், ஒரு அன்பழகனாக இருக்கட்டும், ஒரு நாஞ்சில் மனோகரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் படிப்பு அதாவது வாசிப்பு என்பது எக்கச்சக்கமாக இருக்குங்க. வாசிப்பே இல்லாத ஒரு ஆள் தயாரிப்பாளர், டயலாக் ரைட்டர், எழுதி கொடுக்கறத மனப்பாடம் பண்ணுற ஒரு ஆள் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு புரியல. நிறைவா சார், இப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வியூகம் எப்படி இருக்கும், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இது 2வது பூத் மாநாடு. இன்றைக்கி அமித்ஷா பண்ணது. சென்னையில் ஒன்று நடந்தது, எஸ்ஆர்எம் காலேஜில் ஒன்று நடந்தது. 7 மாநாடு நடத்த போகிறாங்க. 234 தொகுதியும் அவங்க கிராஸ் செக் பண்ண போகிறாங்க, ஃபேக்ட் செக் பண்ண போகிறாங்க. அப்படின்னா பாஜக முதல்ல பூத் லெவலில் இறங்கி விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதன் கூட்டணியாக இருக்கிற அதிமுக தமிழகத்தில் இருக்கிற 68,000 பூத்துலையும் ஏற்கனவே தனக்கு ஆட்களை பூத் ஏஜெண்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த 2ம் சேர்ந்தால் அவங்களுக்கு 21%, நமக்கு ஒரு 18% வந்தால் 39%. இன்றைக்கி அமித்ஷாவும் அதை சொல்லியிருக்கார். இந்த 39 என்பது ரொம்ப எளிதாக இன்னைக்கு திமுக மேலே இருக்கிற கோபத்தையும் இன்றைக்கி எடப்பாடிக்கு வர்ற கூட்டத்தையும் நீங்கள் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையாக 50ஐ தாண்டி விடுங்கிறது என்னோட அபிப்பிராயம். 50+ அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல அவுட் அப்படிங்கிற டெசிமேட்டட். இந்த இடத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வருகிற கூட்டமும் பாஜகவுக்கு வருகிற கூட்டமும் ஓட்டா மாறும் அப்படிங்கிறீங்க? ஆமாம். ஏன் சொல்கிறேன்னா, விஜயை பற்றி இவங்க பயப்படலை. நல்லா சொல்கிறேன் பாருங்கள். ஹிந்து முன்னணி மாநாட்டுக்கு பயந்தார்கள், நடத்த விடலை. கேஸுக்கு மேலே கேஸு. அதாவது வாகனத்தில் வந்தால் கூட நீங்கள் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது, இதை யூஸ் பண்ணக்கூடாது. திருப்பரம் எவ்வளவு சொன்னாங்களோ அவ்வளவு சொன்னாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் கூட விஜய்க்கு போடலை. அதுக்காகத்தான் நான் இதை பி டீம்னு சொல்லுகிறேன். நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. எடப்பாடி போகிறார் என்றால் எடப்பாடிக்கு வெத்து ஆம்புலன்ஸை விடுகிறார்கள். அப்படி விஜய்க்கு ஏதாவது விட்டாங்களா? ஆகையினால தான் சொல்கிறேன் திமுக விஜயும் கூட்டணின்னு. இல்லை, மதுரையை சேர்ந்த வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி ரொம்ப இடைஞ்சல் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அது மூர்த்தி மறுத்துருக்காரு. மறுத்துட்டார்ல, முடிஞ்சு வச்சு. ஆனால் குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாங்கல்ல. சார் அது ஃப்ரெண்ட்லி மேட்ச் சார், அப்படிதான் வைப்பேன். அந்த குற்றச்சாட்டுலாம் அவர் பரஸ்பரம் 2 பேருக்குள்ள ஒரு புரிதலோடு தான் குற்றச்சாட்டுங்கிறீங்க சார். நான் நம்பவே இல்லைங்கிறேன். நாங்கள் கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டியிருந்தது சார். இந்து முன்னணி கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டியிருந்தது. இந்த மாநாட்டுக்கும் கூட அந்த இ பாஸ் வேணும்னு சொன்னாங்க. இ பாஸ் இல்லாமல் போக. இப்போது விஜய் மாநாட்டுக்கு ஏன் இ பாஸை பற்றி நீங்கள் பேசலை? அதே தானே.
இந்து முன்னணி மாநாட்டுக்கு இ பாஸ்னா விஜய் மாநாட்டுக்கு இ பாஸ் தானே சொல்லணும், ஏன் கொடுக்கல? எடப்பாடி போகிற இடத்தெல்லாம் ஆம்புலன்ஸ் ஏன் விடணும்? எடப்பாடியை பார்த்து பயந்திருக்கிறது, இந்து முன்னணியை பார்த்து பயந்திருக்குது. விஜயை பார்த்து பயப்படலைன்னா விஜய் பி டீம்ங்கிறேன் நான். இப்போ ஃபுல்லாகவே ஸ்கிரிப்டட் தாங்கிறீங்க. 100% ஸ்கிரிப்டட். ஸ்கிரிப்ட் இல்லாமல் விஜய் படிக்க சொல்லுங்கள். ஸ்கிரிப்ட் அதாவது சிங்கம் வந்து திடீர்னு வெளியில் வரக்கூடாது, தைரியமாக நினைக்கும் போது வரணும். அப்போ தான் நான் அதுக்கு சரக்கு இருக்காளையான பார்க்க முடியும். நன்றி சார், நேரம் ஒதுக்கி இந்த நேரடியில் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. மிக்க நன்றி மகேஷ். மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம், தொடர்ந்து இணைந்திருப்போம்.